புதுக்கோட்டையில் தமிழ்நாடு பார்வை மாற்றுத்திறனாளிகளின் கூட்டமைப்பின் சார்பில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் மாற்றுத்திறனாளிகள் திரளாக கலந்து கொண்டு தங்களது கோரிக்கையை வலியுறுத்தி கோஷமிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். திமுகவின் தமிழக அரசு பொறுப்பேற்று 4 ஆண்டு ஆகியும் எங்களுக்கான கோரிக்கை இதுவரை நிறைவேற்றப்படவில்லை என்று வலியுறுத்தினர். நடந்து கொண்டிருக்கும் சட்டமன்ற கூட்டத்தொடரில் எங்களுக்கான கோரிக்கை நிறைவேற்றப்படுமா என்ற கேள்வியும் இவர்கள் எழுப்பினார்கள். ஒவ்வொரு வேகன்சி கவர்மெண்ட் ஸ்டாஃபா ஃபில் பண்ணு. ஒவ்வொரு கவர்மெண்ட் துறையில 36 துறையில உள்ள வேகன்சியை நிறைவேற்று நிறைவேற்று நிறைவேற்று. அரசு பணிகளை நிறைவேற்று நிறைவேற்று நிறைவேற்று. அரசு வேகன்சியை நிறைவேற்று. மாற்றுத்திறனாளிகள் இடஒதுக்கீடை நிறைவேற்று. 4% இடஒதுக்கீடை மாற்றுத்திறனாளிகளுக்கு நிறைவேற்றிடு. ஓஏபி 1500 5000 உயர்த்தி கொடுக்க நிறைவேற்றிடு. பனைமரத்திலே வவ்வாலா பனைமரத்திலே வவ்வாலா நிறைவேற்றி நிறைவேற்று நிறைவேற்றி நிறைவேற்று. மாற்றுத்திறனாளி கோரிக்கைகளை நிறைவேற்று. தமிழக அரசு நாளை நடக்கும் மானிய கோரிக்கையில் தமிழக முதல்வர் அவர்களே எங்களுடைய கோரிக்கைகளை பணிவாக கவனம் கூர்ந்து நிறைவேற்று. தமிழக அரசு முதல்வரே எங்களுடைய கோரிக்கையை நாளைக்கு மானிய கோரிக்கையில் எங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்று. நாளை நடைபெறும் மானிய கோரிக்கையில் மாற்றுத்திறனாளிகளுக்கு எங்களுடைய 3 அம்ச கோரிக்கையை நிறைவேற்று. நாளை தமிழ்நாடு பட்ஜெட் நடந்துருக்கு. நாளை நம்ம மாற்றுத்திறனாளிக்கான கோரிக்கை மாநில கோரிக்கை அறிவிக்கிறாங்க. அதில் நம்ம கோரிக்கையும் இடம்பெறணும்னு இன்னைக்கு கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தும். அது புதுக்கோட்டையில் இது தேசிய பார்வையற்றோர் புதுக்கோட்டை இணையத்தின் மூலமாக இன்று கண்டன ஆர்ப்பாட்டம் அங்கே இன்று ஆட்சித்தலைவர் அலுவலகம் முன்னாடியே நடத்துகிறோம். இதுக்கு நம்ம நடத்துறோம்னா நாளை மானிய கோரிக்கைகள் நம்மளுடைய நம்மளுடைய கோரிக்கை இடம்பெறணும். அதில் இடம்பெற மட்டும் இல்லாமல் அது நம்ம தேர்வு முதல்வர் அவர்கள் அதை பாஸ் பண்ணி அதாவது ஜிஓ போட்டு அதை ஆர்டர் உடனே அமல்படுத்த நம்ம வலியுறுத்தி நம்ம கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துறோம். இதுக்காக மற்ற தமிழ்நாடு ஃபுல்லா இன்னைக்கு ஒவ்வொரு மாவட்ட தலைமையிலையும் நடத்துறாங்க. நம்ம தேசிய பார்வையற்றோர் சங்கத்தின் மூலமா நடத்துறாங்க. இது ரொம்ப காலமாக நடத்துது. நம்ம அதாவது இப்போ நம்ம தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் கிட்டத்தட்ட 4 வருஷம் ஆச்சு அவங்க ஆட்சிக்கு வந்து. நம்ம இது வரைக்கும் பட்ஜெட் 3 வருஷமா பட்ஜெட் தகவல் முடிச்சிட்டாங்க. அதை நமக்கான ஸ்பெஷல் இது வரைக்கும் அவர் மேற்பார்வையில் தான் நம்மளுடைய மாற்றுத்திறனாளி துறை செயல்படுது. அவர் நமக்கு தனியாக ஒரு மினிஸ்டர் நியமனம் பண்ணாலும் நினைச்சோம். ஆனால் அவர் நியமனம் பண்ணலை. ஏன்னா அவங்களே முதல்வரை நானே பார்த்துக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நானே முதல்வர் அவர்களே நம்ம மாற்றுத்திறனாளிக்கான நலத்துறையை மெயின்டைன் பண்ண போறாங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா நிறைய கோரிக்கை நிறைவேற்றுவாங்க. நிறைய பேருக்கு மாற்றுத்திறனாளிக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். நிறைய பேருக்கு வீடு இல்லாதவங்களுக்கு வீடு கிடைக்கும். இடம் இல்லாதவங்களுக்கு இடம் கிடைக்கும். மற்றபடி இது மாதாந்திர ஊதியத்தை 1500 மேல 5000 ரூபாய் கண்டிப்பா உயர்த்துவாங்க. அப்படி நிறைய இது நம்பிக்கையோட இருந்தோம். இது வரைக்கும் எந்த மாநில கோரிக்கையும் நிறைவேற்றல. எந்த ஒரு ஸ்பெஷல் இதுவும் நம்மளுக்கு பாஸ் பண்ணல. ஏதோ முன்னாடி எதை செஞ்சாங்களோ அதை கண்டிப்பா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதுவே நிப்பாட்டமா செஞ்சுங்க. அதுக்கு பெரிய நன்றி. ஏன்னா நிறையாவது முக்கியமான இதெல்லாம் கட் பண்ணிட்டாங்க. நமக்கு மாற்றுத்திறனாளிக்கு ஒரு சிலதான். ஆனால் புதுசாக எதுவும் செய்யலை. கண்டிப்பாக இந்த மாநில கோரிக்கை ஆட்சி ஏதாவது செய்யணும்.
எதையாவது நமக்கு அறிவிக்கணும். நாளைக்கு கண்டிப்பாக நமக்கு விடியும் பொழுது நல்ல பொழுதாக விடியும் நினைக்கிறேன். அதுக்காக